ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சண்முக வாத்தியார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிக்குவாருன்னு யாருமே நினச்சி கூட பார்க்கல. இப்போ பார்த்திங்கன்னா எதுக்குமே வழி இல்லாத நிற்கிறாங்க. வேறு வழியே இல்லை, தாலி எடுத்து கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை பார்த்திங்கன்னா நம்ம சண்முக வாத்தியார் நிற்கிறாங்க. இப்போது நம்ம சுடரும் பார்த்திங்கன்னா எப்படியாவது என் அப்பாவை காப்பாற்றி விடுங்க மாமா அப்படின்ற மாதிரி உடனடியாக பார்த்திங்கன்னா காலில் விழுறாங்க. ஏன்னா காலில் விழுந்து கேட்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சண்முக வாத்தியார் கல் நெஞ்சக்காரர் இல்லை. அந்த வீடியோவை பார்த்த உடனே பார்த்திங்கன்னா நான் தாலி எடுத்து கொடுக்குறேன், அதில் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, அவங்க வாழ்க்கை எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை சார், என்னுடைய வாழ்க்கை. ஏன்னா சாமிதுரை எனக்கு உயிரோடு இருக்கணும், எனக்கு அவன் கெட்டவன் தான், ஆனாலும் அவன் உயிரோடு இருக்கணும், இவ்வளோ அழகான பொண்ணு அன்பான பொண்ணு எனக்கு பெற்று கொடுத்துருக்கான், அதுக்காகவாவது அவனுடைய உயிரை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முக வாத்தியார் பார்த்திங்கன்னா மனசு மாறி மேலே வந்தாங்க. உடனடியாக நம்ம ரம்யாவுடைய சூழ்ச்சி பார்த்திங்கன்னா வெளிச்சத்துக்கு வருது. எப்படி நான் என் வசமாக வள்ளிக்கு வர வச்சேன் பார்த்திங்களா அப்படின்ற மாதிரி சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலமையில் நம்ம சண்முக வாத்தியாரும் சரி, அண்ணம்மன் கார்த்திக்கும் சரி, எதுவுமே பேச முடியாத நிலமையில் இருக்காங்க. நான் அப்போவும் நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா எதுவுமே மனசில் வச்சுக்காமல் கேள்வி கேட்டுருக்காங்க. ஏன்னா உன் கழுத்தில் தாலி ஏறணும் அப்படின்றதுக்காக என்னுடைய சித்தி கழுத்தில் தாலி இறங்கணும் அப்படின்றே இந்த அளவுக்கு நீ கல் நெஞ்சுக்காரியாக இருக்குவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, இந்த அளவுக்கா இப்படியா இருப்ப அப்படின்ற மாதிரி இவ்வளோ கீழ்த்தரமாவா யோசிக்குவேன் அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா சூப்பராக கேள்வி கேட்குறாங்க. நான் அப்படி தான், நான் நினச்சது நிறைவேறணும் அப்படின்னா என்ன வேணும்னாலும் பண்ணுவேன், யாரை வேணும்னாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு தைரியத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ரம்யா. அப்போது பக்கத்துலேயே இருக்கிற நம்ம செண்பகவல்லிக்கும் சரி, சரவணனுக்கும் சரி ஏன் புரிய மாட்டேங்குது? இப்போது சண்முக வாத்தியார் பார்த்திங்கன்னா தாலி எடுத்து கொடுக்கும்போது நம்ம சரவணன் வாங்கக்கூடாது, எனக்கு இப்போ வேணாம், இப்படிப்பட்டவ வேணவே வேணாம், இப்போவே இந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்க்குறான், அப்போ கல்யாணம் முடிஞ்ச பிறகு எங்கூட சேர்ந்து வாழ்வான்னு என்ன நிச்சயம், இந்த கல்யாணமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் சொன்னார்.